காலை வணக்கம். இன்னொரு முக்கியமான தீர்ப்பு இதில் என்னென்னா, ஒரு இன்ஸ்டியூட்டு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக ஏஐ சிடிவி அப்ளிகேஷன் போடுறாங்க. அதில் வந்து இந்த சில விஷயங்கள் தகவல்கள் சொல்லாமே அவங்க அதை அப்ரூவ் வாங்கிக்கிறாங்க அப்படின்ட்டு சரி சிபிஐ வந்து அந்த இன்ஸ்டியூஷன் மேலேயும் இந்த ஏஐசிடி அத்தாரிட்டி மேலேயும் 420 120B 420 சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்கு அகென்ஸ்டாக வந்து இவர் வந்து அக்யூஸ்டு வந்து 239 டிஸ்சார்ஜ் போடுறாங்க. அந்த டிஸ்சார்ஜ் வந்து கீழ நீதிமன்றத்தில் அளவாயிடுது. அது அகென்ஸ்டாக இவர் என்ன பண்ணணும், சிபிஐ வந்து 397 ரிவிஷன் போடணும். ஆனால் 397 ரிவிஷன் போடாமல், ஏன்னா லிமிட்டேஷன் பீரியட் 90 டேஸ்க்குள்ளே போடணும். இவர் என்ன பண்ணுறாருன்னா 482 சிஆர்பிசியை போடுறாங்க. அது ஹைகோர்ட் என்ன சொல்லுது, 482 சிஆர்பிசி இப்போ போட்டாலும் நான் 397 கன்வெர்ட் பண்ணிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ரிமாண்ட் பேக் பண்ணுறாங்க. இப்போ டிஸ்சார்ஜ் ஆர்டரை செட் பண்ணுறேன். இது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, 2 வகையான விஷயங்கள் சொல்லுது. அதுதான் இந்த வழக்கினுடைய முக்கியமான கோட்பாடு. 2024 சுப்ரீம் கோர்ட் 2237, AR 2024 Supreme Court 2237, Vipin Sahani versus Central Bureau of Investigation. Vipin Sahani versus Central Bureau of Investigation. இது வந்து இருக்கு. அவங்க என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுன்னா, இந்த தகவலை வந்து தர மறுத்ததுனால இது வந்து 420 வராது அப்படின்னு 415 IPC 420 IPCயில் டீப்பாக பல பத்திகளில் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. அது முடிஞ்சு போச்சு. முடிச்சுட்டு குவாஷ் பண்ணுறது, இது அந்த டிஸ்சார்ஜ் பண்ணது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டுடைய உத்தரவை ரத்து செஞ்சிடறாங்க. இன்னொன்று என்ன தான் முக்கியமானது என்னென்னா, இந்த சிபிஐக்கு வந்து ரிவிஷன் போடணும், 397 ரிவிஷன் போடணும். 397 ரிவிஷன் வந்து கால வரையறை சட்டத்துக்கு உட்பட்டது, 90 டேஸ்க்குள்ளே போடணும். அதை கெட் ஓவர் பண்ணுறதுக்காக 482 சிஆர்பிசியில் போட்டிருக்கிறதுனால உயர்நீதிமன்றம் வந்து 482 சிஆர்பிசியில் வந்து 397 மாற்றுறதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தை உத்தரவை ரத்து பண்ணிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை விவாதம் பண்ணிவிட்டு, ஆனால் 397 போட்ட பிறகு 482 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் லிமிட்டேஷன் ப்ராப்ளம். ஆனால் லிமிட்டேஷனை கெட் ஓவர் பண்ணுறதுக்காக 482 சிஆர்பிசி போட்டப்போ அதை 397 கன்வெர்ட் பண்ணது சட்டப்படி தவறு. அது இன்னொரு சட்டத்தோட வரையறையை மீறிய செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல லீகல் பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றம். அதை நீங்கள் வந்து அதை பார்த்துக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்வான்ட்டு என்றைக்குமே கடவுள் வந்து என் கூட இருப்பாருன்றதுக்கு இதுதான் சாட்சி. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கபாலீஸ்வர் கோயில் அக்யூஸ் கார்த்திக் நான் தான் பெயில் போட்டேன், ஏபி போட்டேன். அப்புறம் சரண்டர் பண்ணாங்க. அப்புறம் அதை வந்து வேறு வக்கீல் வச்சுக்க போகிறோம். நாங்கள் ஹைகோர்ட்டில் பெயில் போட்டோம், வேறு வக்கீல் வச்சுக்கிறோம். பணம் அப்படி பணம் பூந்து விளையாடுது. ஆனால் கடவுள் இருக்காருன்ட்டு உயர்நீதிமன்றத்தில் நேற்று பெயில் கொடுத்துட்டாங்க. ஸோ எங்கள் பேரில் தான் பெயில் ஆர்டர் ஆகிருக்கு. அதுதான் சொல்கிறது, நம்ம வந்து நேர்மையாக நியாயமாக நடந்தால் தீய சக்திகளை வந்து நம்ம எதுவும் பண்ணாது அப்படின்றது தான் இதனுடைய எப்போவுமே சத்தியம்தான் ஜெயிக்கும். இந்த தவறான விஷயங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது என்றது அவர்கள் என்னுடைய நீண்ட நாளே நண்பர்கள் மூலமாக எனக்கு ஏற்பட்ட இந்த தொழில்முறை தாக்கம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு. நீ பாதிச்சு என்ன பண்ண போகிற அப்படின்றியா? அந்த வந்து நடக்கிறது நடக்கட்டும். என்னுடைய பணியை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். இந்த மாதிரி இருக்குது, அது இருக்கட்டும். இது கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா? தீர்வான தீர்ப்புகள். காலை வணக்கம், நன்றி.